ஒரே ஊர்ல கொஞ்சம் தூரத்துல 2 வீடுகள். ஒரு வீட்டில் அக்கா, இன்னொரு வீட்டில் தங்கச்சி. 2 பேரும் உயிருக்கு உயிரா வாழ்ந்தாங்க. ஒரு நாள் தங்கச்சி அழுதுகிட்டே அக்கா வீட்டுக்கு வந்தா. "அக்கா, எனக்கு ரொம்ப கடனாயிடுச்சு. கொஞ்ச நாள் உங்க வீட்டு பத்திரம் கொடு. கடன் அடைச்சிட்டு திருப்பி தர்றேன்." அக்காவுக்கும் கஷ்டம் இருந்துச்சு. ஆனா, நம்ம தங்கச்சிக்கு தானேன்னு நம்பி வீட்டு பத்திரத்த குடுத்துட்டாங்க. ஆனா தங்கச்சி தன்னோட கடன் எல்லாம் அடைச்சு தன்னோட வீட்டை காப்பாத்திக்கிட்டா. அக்காவோட வீடு மட்டும் வங்கி கடன்ல சிக்கிக்கிட்டது. ஒரு நாள் வங்கி அதிகாரிகள் வந்து வீட்டை பறிமுதல் பண்ணிட்டாங்க. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அக்காவோட கணவர் ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்துட்டாங்க. ஒரே நிமிஷத்துல வீடும் போச்சு, கணவரும் போயிட்டாங்க. அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அம்மாவோட கண்ணீரையும் குடும்பத்தோட கஷ்டத்தையும் பார்த்த அந்த பையன், நம்ம வாழ்க்கையை நான் மாத்தணும் முடிவு பண்ணான். இரவு பகலா உட்காந்து படிச்சான். டிஎன்பிஎஸ்சி எழுதினான். கடைசியில் வில்லேஜ் ஆபீசர் ஆகி அதே ஊர்ல எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு உயர்ந்தான். முதல்ல பறிமுதலான வீட்டையே மீண்டும் வாங்கி அம்மா கையில சாவிய கொடுத்தான். அந்த வீட்டுக்குள்ள மீண்டும் நிம்மதி வந்துச்சு. ஆனா அந்த குடும்பம் அனுபவிச்ச துரோகம் மட்டும் மறையல. ஏன்னா சில வலிகள் ஆறிடும், ஆனா சில துரோகங்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. அதோட ஒரு மனிதனை கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வர்ற மிகப்பெரிய சக்தி படிப்பு தான்.